ஏன்னா நான் போட்டுக்க நாரத வேஷம், ஒரு நாரத புராணம் கேளு, ஒரு ஏதாச்சும் ஒரு இதிகாசம் கேளு, புராணத்தை ஏதாச்சும் கேளு, நியாயம். என்ன பால்வாடி பிள்ளையா ஆத்தி சொல்லி கேட்டுட்டு இருக்க? தமிழ் தானே, தமிழ் மூதாதன அப்ப. ஒரு சபையில என் கதாபாத்திரத்தை நிற்கும் பொழுது என்கிட்ட என்ன பேசணும்னு ஒரு வகை வரமுறை இருக்கு. ஆமா, நான் ஒண்ணு தப்பா கேட்கிறேன். என் பெயர் ராகு, தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி. ரொம்ப பேசிட்டு இருக்க. பேச தெரியாமல வேற நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு விஷயம் முடிச்சுக்கிறேன். நாரத மகரிஷி உயிரெழுத்து 12 எழுத்து சொல்ல நீதான் வேற எதுவும் முகரையில கோவப்பட்டுட்டாங்க. ஒரு நாரதர் வந்து நீங்கிறேன்னா நாரத மகிழ்ச்சிட்டு நாரதரோட சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் ஏதாச்சும் கேளு. என்ன கதையை நடத்தணும். அடுத்த கவலை யாரு இருக்கா சொல்லி நான் விரைவான ஆட்கள் சந்திக்கணும். உயிர் எடுத்து வெறும் 12 எழுத்துங்க. அந்த 12 எழுத்து உமால தெரியாதா? என்ன நாரதரு அதை கேட்டதோடு எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த நடிப்பு நடிகை அப்படியே உண்மையில எனக்காக பறிஞ்சு பேசுற மாதிரி உலகமாக நடிகராக கூட்டணி அமைக்கிறாரு. நீ என்ன செய்யணுங்கிற ஆத்திச்சூடி என்ன சரி சொல்லிட்டா சொல்லுங்க. சொல்லிட்டா சொல்லுங்க பாப்போம். இதுக்கப்புறம் உயிர் எழுத்துக்களை வைத்து ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் தத்துவத்தை எப்படி உன்னை சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன விளக்கம் அதை கொடுக்கணும். அதுதானே ஆத்திச்சூடி. நீ விட்டு போயிருவியா? சொல்லுங்க. சொல்றேன் கேட்டுக்க. என்றால் என்ன? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கடவில், ஈர்வது விளக்கில், உடையது விளமையில், ஊக்குவது கைவிடையில் என்று எழுத்து தப்பு. நாடகம் முடிக்க போறியா? சரி இங்க பாரு, அளவுக்கு அதிகமாக அநாகரி இவன் பண்றது கொஞ்சம் கூட சரி. பேசுவாரு கிழிப்பாரு ஒரு இதுக்கு பதில் சொல்லலையா? அவன் ஆமான்னு ஒத்துக்கொண்டு இல்லையா? சமாளம் பேசுறியா? அரசு விரும்புறாப்ல எந்த பண்ணப்படுத்தாப்ல. சரி நீ மத்த ஆளு அவர் ராஜபாட்டு அவருக்கு எல்லாம் வரும் தெரியும். இன்னைக்கு அவர் ஆணோட போட்டுக்காண்டே அவன் சமாளம் நினைக்காத. சரியா? நியாயமா சொல்லி அதுக்கு எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க இல்லைன்னா புரிஞ்ச சொல்ல போறானே சொல்லுவேன். அமைதியா கேளு. நீ தானே சொன்ன புராணம் போயிட்டு வேற ஆச்சரிய உங்களுக்கு தெரியல. நீங்க கேட்டுங்க. அரசு விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கடவில், ஈர்வது விளக்கில். இவருக்கு தெரியல நீ சொல்லி இது வாஸ்தவமானது. தெரியல சொல்லிக்கூடா. உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். சரியா சொல்லிட்டு இருக்கேன். இவன் மறுத்துக்கிட்டு இருக்கேன். தப்பு. தப்புக்கு உடமையாவதிக மிகப்பெரிய தப்பு. இப்பதான் நீங்க பேசுறது மாபெரும் தப்பு. என்ன தப்பு? என்ன அவன் சரியா படிச்சவனுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிய போதே. நான் படிக்கலையா? என்ன தெரியும்? அப்படியே தெரிஞ்சுதானே சொல்லிட்டு இருக்கேன். அவன் சரியா சொல்லுவேன். அவனை பொறுமையை கேட்க சொல்லுங்க. சும்மா போட்டு எங்க போட்டு இம்சை பண்ணக்கூடாது. தெரியலைன்னா தெரியலைன்னு ஒத்துக்குங்க. நான் சொல்றேன். நான் இருக்கே தெரிய சொல்லலாம். அரசு விரும்புறாப்ல எந்த பள்ளிக்கூட படிச்ச? தப்பு பாரியா குருநாதரோட சொல்றாரியா? அவரும் படிக்கல, நீங்க 10 ரூபா கொடுத்துருப்பா. சரி பொறுமை தலைக்கு 10 ரூபா கொடுக்குறேன். சரி வேகமா சொல்றதுனால உங்களுக்கு கோபம் பெரிய நிறுத்தி வேணா உங்க வீட்டு சொல்லவா? அறம் செய்ய விரும்பு. என்ன செய்யுங்கிற இந்த முட்டா பயில நீங்க பேசிட்டீங்களே பெரிய விஷயம் இல்லையா? அதிகமா பேசிட்டு இருக்க. உன்னோட பேச விருப்பம் இல்ல. தெரியாத நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்றேன் சரியா சொல்லவே சொல்ல மாட்டேன். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கடவில், ஈர்வது விளக்கில், உடையது விளம்பேல். என்ன சரியா சொல்ல கொஞ்சம் மண்டையை வச்சு ஆட்டி தோடா. தப்பியா நீ பேசுறோம் தப்பியா? மாமா என் பொறுமைக்கு அளவு இருக்கு. அவரு சொன்னது தப்பு. நீ நீங்க வந்தீங்க மாமா, கோச்சுக்காதீங்க மாமா. அவனை கேட்டேன், நீங்க குடுக்க வந்துட்டீங்க மாமா. இல்ல நீங்க பேசி இருக்கிறது தான் இப்ப எனக்கு ஒரு மாதிரி தெரியுது. என்ன மாமா நான் நியாயமா பேசுறேன். இத்தனை ஆண்டு காலமா
55 வருஷமா அந்த துறையில இருக்கீங்க. உங்களை கொண்டு ஒரு அறிவாளியை வச்சுட்டு இவன் சோழா பேசுறானா இவனுக்கு எவ்வளவு துகுடு இருக்கும்? முட்டா போயிடாவே அறிவு வேற சோழதான் நீங்கிறவன் சோத்தை மட்டும் வேற வச்சுக்கிறாவன். அப்படி உங்களை கொண்டு ஒரு ஞானத்தை வச்சுக்கிட்டு இவன் துகுடு பண்ணானா இவன் எப்படி விலையும் சொல்லுவேன்? முட்டா பையன். அப்ப இவர் முட்டா பையலா? உனக்கு பஞ்சாயத்து நீ அவன் முட்டா பையன் கேட்பியா? இவர் லூசா? இவர் 45 வருஷமா தொழில் செஞ்சிட்டு இருக்காரு. நம்ம இப்ப டேய், நீ சரியான பப்புன்னா எங்க அண்ணன் அருணை செல்ல சேர்த்து அண்ணா பாப்பா. நீ என்ன பாக்குற? பாரு, இவர்கள் இருவர் மீது நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். நீ இந்த மரியாதை கெடுக்கிற நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுதான் ஆத்திச்சூடி. நான் சொல்றேன், நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்றேன், தப்பா பேசுற நான் திருத்துவேன். தப்பா